ரொம்ப ஒரு அழகான படம், ரொம்ப ஒரு அழகான ஒரு ஸ்டோரி. இதில் நிறைய லேயர்ஸ் இருக்குது, நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. அண்ட் ஆக்டர்ஸ், டிரெக்டர், மியூசிக் டைரக்டர், இது எல்லாருமே இருக்குது. ஸோ தமிழ் சினிமா எப்பவுமே ரொம்ப வெல்கமிங்காக இருக்குன்னு நாங்கள் எல்லாருமே நம்பி தான் இந்த ஸ்டெப்பில் வாங்க. கண்டிப்பாக அந்த படத்தை March 27 தேட்டரில் பாருங்கள். அண்ட் உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூஸ் எங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக உங்கள் ரிவ்யூ சொல்லிட்டு ஆடியன்ஸ் கண்டிப்பாக வந்து எங்களுக்கு பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். கூப்பிடுவாங்க. ஸோ இது வந்திருக்க எல்லா ப்ரெஸ் மீடியா சார் நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். அண்ட் நீ ஃபார் அவர் இந்த படம் ஒரு ஜென்சி ஜெனரேஷனுக்கும் சரி 90ஸ்க்கும் சரி அப்பா அம்மா எல்லாருக்குமே ஒரு பிடிச்ச ஒரு ஃபீல் குட்டான ஒரு படம். நாங்கள் எல்லாருமே ஒரு புதுசாக இந்த ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். அண்ட் புது டீம் அண்ட் புது சினிமாக்கே புதுசாக வந்திருக்கோம். ஸோ உங்கள் எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். டைரக்டருக்கும் புதுசு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ரிவ்யூஸ் போய் மக்கள்கிட்ட சேர்க்கணுன்னு தாழ்மையை கேட்டுக்கிறேன். அண்ட் நிறைய படங்கள் இதே மாதிரி நாங்கள் பண்ணணும் உங்கள் பிளெஸிங்ஸோட. தேங்க்யூ ஸோ மச். என் பேர் சுதர்ஷன் கோவில். ஸோ இந்த படத்தில் அஜய் பண்ணியிருக்கேன். சவுண்ட் அலோடாக பேசுங்க. இந்த படத்தில் அஜய்ன்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன் லீடாக. இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் மூவி லீடாக பண்ணியிருக்கிறது. ஸோ ஒரு நல்ல படம் எங்களால் எடுக்க தான் முடியும். அதை கொண்டு போய் சேர்க்கறது எங்கள் கையில் இல்லை. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். ஸோ ப்ளீஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை கொண்டு போய் சேருங்க. தேங்க்ஸ். 3 பேர் தான் இது எப்படியாவது நம்ம கொண்டு வந்தே ஆகணும்னு சொல்லிட்டு நைட்டு பகல்னு பார்க்காம எதுவுமே இல்லை. அப்போ எங்ககிட்ட டீ செலவு கூட எதுவும் இருக்காது. பட் ஆனால் இது எப்படியாவது கொண்டு வந்துடணும்னு பயங்கரமான ஒரு ஹார்ட் ஒர்க். தூங்க மாட்டோம். நிறையா டிப்ரெஷன் நைட்ஸ் இருந்திருக்கு. அதை எல்லாத்தையும் தாண்டி நாங்கள் இங்கே நிற்கிறோன்னா அதுக்கு மெயின் ரீசன் இவங்க 2 பேர் தான். இவங்க இல்லைன்னா இது எப்படி நடந்திருக்குன்னு தெரியல. ஸோ எல்லா இடத்துலையும் நான் மற்ற எல்லாத்த பற்றி பேசியிருக்கேன். பட் இந்த இடத்துல உங்கள் முன்னாடி நான் இவங்களுக்கு ஒரு தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள். புடவை கட்டி அடிச்சாங்க. அதான் அவங்க அடிச்ச கடைசி தான். ஆமாம். இல்லை நான் சொல்லக்கூடாது, செஞ்சுக்கேன். ஹீரோ வந்து காசு உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா ஹீரோ அவ்வளோ நல்லவராக காட்டியிருக்கீங்களா? புரியல. படத்துல ஃபுல்லாக ரொம்ப நல்லவராக காட்டியிருக்கீங்க. என்ன பார்த்ததே கிடையாது. இல்லை நல்லவர் எப்படின்னா நம்ம ஒருத்தங்களை கலாய்க்கும் போது அவன் அமைதியாக இருக்கான்ல, அவன் நல்லவன். அது அந்த மாதிரி தான் காட்டியிருக்கோம் நம்ம. ஆக்சுவலி இந்த கதையில் வர ஹீரோவே இவர் தான். அப்போ அவரை பற்றி எப்படி தப்பாக காட்டுவார்? இல்லை சுற்றி இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் இவரை திட்டணுங்கிறது தான் ஒரு இது. அது எடிட்டில் பார்க்கும்போது இவரே ப்ரோ ஏன் ப்ரோ இவ்வளோ திட்டுறாங்க, இல்லை ப்ரோ நல்லா இருக்கும் பண்ணுங்க. அவ்வளோ சூதாடியும் வசதியாக இருக்குது. வசதியாக இருக்காரு. ஆமாம், கையில் மோதிரம்லாம் இருக்குது. ஏன்னா சூதாட்டம் எனக்கு தெரியும். அதே மாதிரி குறுக்கு வழியில் சூதாடின்னு டைலாக் வச்சுருக்காங்க. சூதாட்டமே குறுக்கு வழி தான் சார். அதுலேயும் நிறைய குறுக்கு வழி இருக்குது. சூதாடுறவங்க கூட நம்ம உண்மையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். அதனால கிடைச்சிருச்சா சார்? தெரில சார். நைட்டெல்லாம் பேசிட்டு சார் ஓஜி மகேந்திரன் சார் கொங்கு பாசை பேசாதையே. அவர் பேசவே இல்லையே கடைசி வரை. எங்கே பாசம்? கொங்கு பாசை, கோயம்புத்தூர் பாசை பேசியிருக்காரு. பேசல.